சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். எந்தன் மேன்மை எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:21 இப்படி சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் சோதர கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் அநேக மாதங்களாக திருவிருந்துகளிலே இதை பார்த்து கொண்டு இதில் இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து இதுவரைக்கும் 6 வார்த்தைகளை நாம் தியானித்து போன திருவிருந்து ஆராதனையிலே இயேசு முடித்தார் என்கிற காரியத்தை சொல்லி நாம் தியானித்து ஆண்டவர் முடித்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வெற்றிகரமாய் முடிக்க வேண்டும் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். பாருங்கள், இங்கே பைபிள் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருப்பாரானால் நமக்கும் பாடு வரும். இயேசு உபத்திரவங்களின் வழியாய் போயிருப்பாரானால் நமக்கும் அந்த உபத்திரவங்கள் வரும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் not a playground, it is a battle ground என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு மைதானத்தில் விளையாடுகிறது அல்ல, அது சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற யுத்த களமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள்லாம் வரும். சிலுவை சுமந்து கொண்டு அவர் போகும்போது எருசலேமின் குமாரத்தில் அழுகிறதை பார்த்து சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடுகள் இருக்குமானால் பட்டமரமாகிய உங்களுக்கு இந்த பாடுகள் எவ்வளவு இருக்கும். ஆகவே இந்த பாடுகளின் நடுவில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்ல. சில நேரம் பாடுகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடுகிறது. ஐயோ, என்னை இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இனிமே நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், இனி நான் பாட மாட்டேன், இனி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அப்படியே வந்தா கூட அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே பின்னாடியே போயிடுவேன், தேவனுடைய காரியத்தெல்லாம் எதுலையும் தலையிட போறதில்லை, அந்த பாஸ்டரே எப்படி சொல்லிட்டாரு, அந்த சிஸ்டரே எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சும்மா கண்டதுக்கெல்லாம் கோச்சிக்கணும் மூஞ்ச தூக்கி மோட்டு வேலையில வச்சுக்கிட்டு தான் அது கிறிஸ்துவ சோத்திர ஃபாலோவர் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் அவமானங்களை சகித்து பாடுகளை எல்லாம் சகித்து
வைத்து அவரை குறித்து விமர்சனம் பண்ணப்பட்ட போதிலும் கூட, அவரை குறித்து பொய்யாய் பேசின போதிலும் கூட, கர்த்தர் அதை குறித்து ஒன்று காண்பிக்காமல் பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை நான் பின்வாங்க போகிறதில்லை, நிறுத்த போகிறதில்லை என்று அவர் தொடர்ந்து ஓடினது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் தொடர்ந்து வரும்படி அவர் எனக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் சத்தமா, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு நான் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு அவருடைய மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியில தான் நம்ம போறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில வர்ற எந்த பிரச்சனையும் கிறிஸ்துவுக்கு வராத எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஏற்கனவே அந்த வழியாத்தான் போயிருக்கிறார். நாமும் அந்த வழியாத்தான் என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய மாதிரிகளை பின்பற்றணும். அப்ப சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கின இயேசு 7 வார்த்தையை தான் பேசுற. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை என்ன கேப் எடுத்தார்னு தெரியல. சோதரிக்கிறோம். அப்படியே அவர் நிதானமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வர்றார். கடைசியாக அவர் 7வதாக சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல ஒரு லெசனாக அது இருக்கிறது. லூக்கா 23:46 இப்படி சொல்லுகிறது, இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று வருகிறது. ஆண்டவர் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கும் போது பிதாவே அப்படிதான் ஆரம்பிச்சார். கடைசி வார்த்தையும் பிதாவே தான் ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். கடைசி வார்த்தையிலையும் பிதாவே உம்முடைய கையில என் ஆவி என்ன செய்யற ஒப்புவிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை இதுக்கு முன்னாக சொன்ன எல்லா வார்த்தைகளை விட இந்த வார்த்தை மகா சத்தமாய் சொல்லி, அல்லேலூயா, அவ்வளவுதான். அது வரைக்கும் இந்த 7வது வார்த்தையை சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த சத்தத்தை அப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியாக அந்த ஜீவனை விட்டு போது கூட பாருங்க, கம்பீர சத்தமாய் ஜீவனை முடிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. சும்மா சோதாவா முடிக்கல. அந்த ஜீவன் போகிற அந்த கடைசி வினாடியில அந்த சத்தம் கம்பீரமாய் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் லிட்டரலா ஒருவேளை நாம் ஜீவனை விட்டுகிற அந்த முந்தின நிமிடம் கூட இயேசுவை போல இயேசுவை சத்தமாய் மகிமைப்படுத்தி நம்முடைய ஜீவன் போனா எத்தனை மகிமையா இருக்கும். புரிஞ்சவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நம்முடைய ஒரு உதாரண கிறிஸ்தவனா நாமும் மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆங்கில வேதத்தில் தமிழ் பைபிளில் சொல்லாத ஒரு வார்த்தை வருது. when Jesus had cried, அழுது என்ற வார்த்தை வந்து பைபிள் தமிழ் பைபிள் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் when Jesus had cried out with a loud voice he said, Father, into your hands I commit my spirit அப்படின்றார். சோத்திரம். அழுகிற குரலோடும் கம்பீர சத்தத்தோடும். அந்த அழுகை என்பது ஒரு ஆனந்த கண்ணீராக நான் பார்க்கிறேன். ஆனந்த கண்ணீரோடு உரத்த சத்தத்தோடு பிதாவே உம்முடைய கையிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சிலுவையில் ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது, லூக்கா 23:47 சொல்லுகிறது, 100க்கு அதிபதி சம்பவித்தவைகளை கண்டு, அந்த ஒரு வார்த்தையா சொல்லிட்டு வந்தார்ல, அது 100க்கு அதிபதி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கடைசி வார்த்தையை அவர் சத்தமா எப்படி பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த மனிதன் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த 7வது வார்த்தை சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். எல்லாரும் என்னென்னமோ குற்றச்சாட்டு சொன்னாங்க. நானும் அப்படித்தான் ஆரம்பத்தில் பார்த்தேன். ஆனால் நோ 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 நோ
இவர் நீதிபரராய் இருந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சிலுவைக்கு கீழே முட்டி போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கையை தட்டுங்க. மகிமைப்படுத்தினான். He glorified. நான் நினைக்கிறேன் கல்லன் மட்டும் ரட்சிக்கப்படல, இந்த அதிபதியும் ரட்சிக்கப்பட்டான். சிலுவைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் ரட்சித்தாரு, சிலுவைக்கு கீழே இருக்கிற இந்த அதிபதியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவருடைய மரணத்திலும் ஒரு ஆத்துமாவை தேவன் தம்முடைய பக்கமா திருப்பினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ பேர் அப்படி இறந்துருப்பாங்க, ஆனா இந்த மரணம் வேற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். இதை யோவான்ல அது எப்படி சொல்றாருன்னா, யோவான் 19:30 இப்படி சொல்லுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் உயிர் போனவனே தான் கழுத்து தொங்கும். இயேசுவுக்கு கழுத்தை அவரே சாச்சிட்டு ஜீவனை விடுறாரு. சோத்திரிக்கும் தோத்திரம். அல்லேலூயா. அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை மரணம் மேற்கொள்ளல, மரணத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் மரணத்திலும் நிச்சயம் உள்ளவன் என்பதை ஆண்டவர் இதில் உறுதிப்படுத்துகிறார். மரணத்தில் அவன் நிச்சயம் உள்ளவன். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் வேதனையினால் மரணம் அடையல, அவர் தன் ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புவித்து என்ன அடைந்திருக்கிறார்? மரணம் அடைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கையில ஆவி என்ன செய்றேன்? ஒப்புவிக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியம் ஆவியிலேயே தொடங்கி அவருடைய ஊழியம் ஆவியிலேயே முடிகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 4:14 வாசி பாருங்க. அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆவியானவருடைய பலத்தின்படியே அவர் கலிலேயாவுக்கு போனார். இதுதான் ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. உள்ள போகும்போது ஆவியின் பலத்தில் போகிறார். இப்போ லூக்கா 23:46 அவருடைய ஊழியத்தை முடிக்கும் போது அவர் சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். ஆவியிலேயே தொடங்கி ஆவியிலேயே தன் ஊழியத்தை முடிக்கிற இயேசுவை போல நாமும் ஆவியிலே ஆரம்பித்து நாம் முடியும் பொழுது ஆவியிலேயே முடிக்கணும் நம்முடைய ஊழியங்கள். ஆமென்னு சொல்லுங்க. கலாத்தியர் 3:3 இப்படி சொல்லுது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நல்ல ஜபத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிச்சியப்பா, நல்ல சபையில நல்ல ஐக்கியத்தோடு ஆரம்பிச்சியப்பா, நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, நல்ல ஊழியம், ஆத்ம பாரத்தோடு உன்னுடைய ஆரம்ப காலம் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்துச்சப்பா. என்னப்பா இப்ப பார்த்தா கோபம் வருது உனக்கு? இப்ப ஜெபம் பண்றது இல்ல, வேத வாசிக்கிறது இல்ல, சபைக்கு சரியா வர்றது இல்ல, பிரசன்ட் கரெக்டா இல்ல சர்ச்சில். சோத்திரம். ஒரு உன் முகத்தை பார்த்தாலே கத்தரோடு நீ உறவாடாத ஆள் மாதிரி இருக்கு. உன் வாழ்க்கை கத்தரை விட்டு ரொம்ப விலகி இருக்கு. என்னப்பா ஆவியில ஆரம்பம் பண்ண நீ இப்போ தோத்திரம் மாம்சம் ரொம்ப மேலோங்குது என்ன அப்படின்னு தான் நிறைய பேருடைய ஜீவியம் இருக்குது. ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்துல முடிவு பெறலாமா? நீ இவ்வளவு புத்தீனமா இருக்கியே. ஆவியில அந்த கலாத்திய சபை ஆரம்பம் பண்ணுச்சு, ஆனா இப்போ ஆவியில இல்ல. பவுல் அதை பார்த்து சொல்றாரு, கலாத்திய சபையே நீ ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்தியப்பா, இப்ப நான் உன்னை பார்த்தா நீ ஏசு இல்லாம முடிச்சிட போல இருக்குதே, உங்களை குறித்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவர் கலாத்தியர் 3:1 சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இப்ப நிறைய விசுவாசி மயக்கத்துல தெரியுது. உலக மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், யாரோ ஒரு ஆள் மேல ஒரு மயக்கம். தோத்திரம். எந்த மயக்கத்துல தெரியுற நீ? தேவன் மேல அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சிருந்த, இப்போ உன்னை எவனோ மயக்கி இருக்கிறான். எவன் மயக்கத்திலேயே நீ சுத்துற நீ. அதனால பிரசங்கம் உனக்கு உள்ள போக மாட்டேன்னுது. தேவனுடைய ஆலோசனை மண்டைக்கு உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா நீ வேற ஒரு மயக்கத்தில் இருக்கிற. ஒருத்தன் குடியாரன்
உள்ள அல்கஹால் போயிட்டு குடியாருன்னா அதுல இருந்து திடீர்னு சீரியஸ் ஆச்சுன்னா டாக்டரே அவனுக்கு என்ன பார்க்க முடியாது? சொல்லுங்க வாயை திறந்து. ஏன்னா அந்த அல்கஹால் வந்து அவனை விட்டு போனாதான் எங்க மருந்து உள்ள என்ன செய்யும்? வேலை செய்யும். உள்ள ஏற்கனவே எவன் மேலேயோ மயக்கத்தில் திரியிற உனக்கு பிரசங்கம் எப்படி புரியும் உனக்கு? அப்ப சபையில் இருக்கிற ஒரு ஆளு பிரசங்கம் பண்ணும்போது செல்போனை தடவுறான்னு என்ன அர்த்தம்? அவன் வேற ஒரு மயக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். வார்டு உள்ள போகல. சர்ச்சுக்குள்ள பிரசங்கம் கேட்கும் போதே ஐயோ ஆண்டவர் பேசுறாரு அந்த அந்த உணர்வே அவன் எழுந்து வெளியே போவான். அப்பப்போ அவனுக்கு ஒண்ணுக்கு வரும். அப்பப்போ வர மாதிரி இருந்துக்கினே இருக்குது. அவன் வந்து போய் நிற்பான், ஒன்றும் வராது. ஐயோ அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வரல. ஏய் உனக்கு ஒன்றுக்கு வரலடா, உள்ள மயக்கம் இருக்குடா, மயக்கம். சில நேரம் நம்ம ஒன்றின் மேல் கவனம் இருக்கும்போது நமக்கு பாடியில் சிலதெல்லாம் வேலை செய்யவே செய்யாது. ஏன்னா அதில் கவனம் வச்சிருப்போம். சபையில் கவனம் கிடையாது. அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்ப்பான் சர்ச்சில். அப்படின்னா மயக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். யார் பின்னாடியோ முதுகு பின்னாடி உட்காந்துக்கின்னு அவன் செல்போன்ல மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பான். மயக்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு செய்தி உள்ள போகாது. பாஸ்டர் என்ன கத்தனாலும், என்ன அழுதாலும், என்ன புலம்பனாலும் அந்த வாலிப தம்பிக்கு, அந்த வாலிப தங்கச்சிக்கு, அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு அந்த செய்தி போய் சேராது. ஏன்னா அது மயக்கத்தில் இருக்குது. பவுல் சொல்றாரு, உங்களை மயக்கினவன் யாருப்பா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போன உங்களை மயக்கினவன் யாருப்பா? ஏன்பா பிரசங்கம் உன் இருதயத்தை தொடமாட்டுனது? ஒரு பாட்டு ஏன்பா அவனை தொடமாட்டுனது? இயேசு என்ற வார்த்தை ஏன்பா அவன் உள்ளத்தை உருக செய்ய மாட்டேனது? ஆனா நீ முன்னாடி அப்படி இல்லையே. அழுது அழுது பாடுவியே, அழுது அழுது ஆராதிப்பியே, ஆத்துமா ரட்சிப்புக்காக ஓடுவியே, கர்த்தருக்காக எழும்பி நிற்பியே, நேரத்தோடு சபைக்கு வருவியே, கர்த்தருடைய சமூகத்தில் பயமும் பக்தியும் உனக்கு இருந்துச்சே. இப்போ அது இல்லையே. ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்தில் முடிவு பெற போறியா? உன்னை யார்ப்பா மயக்கினது? எந்த பொண்ணுப்பா உன்னை மயக்கிச்சு? எந்த பையன் உன்னை மயக்கினா? யார் உன்னை மயக்கி வச்சிருக்கு? நீ எந்த மயக்கத்தில் இருக்கிற? நீ தேவ பிரசன்னத்தில் இப்ப சர்ச்சில் உட்கார்ந்திருக்கியா? இல்ல உலக மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நிறைய பேருக்கு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அந்த மயக்கம். வீட்டை கட்டிடணும் அந்த மயக்கம். அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அந்த மயக்கம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். சபை உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக விரும்புது. தேவன் உன்னை நல்லா வைக்கணும் விரும்புது. ஆனா எங்க மயக்கம் இயேசுவின் மேல் மாத்திரமே ஒழிய உலகத்தின் மேலேயோ பணத்தின் மேலேயோ இல்ல. ஹல்லேலூயா. நீ நல்ல வீடு கட்டி சந்தோஷப்படுற முதல் நான் தான். நீ ஒரு கார்ல நல்ல ஐஃபையா வந்து இறங்கு, அதில் சந்தோஷப்படுற ஆளு நான் தான். தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகள் படித்து உச்சத்துக்கு வருது, சந்தோஷப்படுற ஆளு நான் தான். ஆனா எத்தனை படிச்சாலும் எங்க மயக்கம் அவைகளின் மேல் அல்ல, எங்கள் மயக்கம் இயேசுவின் மேல். சத்தியம் புரிந்தவர்கள் கைகளை தட்டி, எங்கள் கவர்ச்சி நாயகன் இயேசுதான். ஹல்லேலூயா. சில ஆள் பண்ணா சபையினுடைய இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையிலும் போது அவனுக்கு வேற ஒரு மயக்கம் உள்ள கிரியை செய்யுது. உங்களை மயக்கினவன் யார்? பவுல் அழுதுகிறான். உங்களை மயக்கினவன் யாரு? நன்றாய் ஓடினீர்களே. உங்களை மயக்கினவன் யாரு? முன்னாடிலாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவீங்களே, இப்ப நீங்க கீழ்ப்படியிலையே. ஆவில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல நீங்க முடிவு பெற்றுவீங்களோ? அவர் சொல்றாரு, ஆரம்ப காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்குள் பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வெளிப்பட்டாரே. கல்வாரி தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி வருமே. கல்வாரி காட்சியை பார்த்து பார்த்து நீ பரிசுத்தமாவியே. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை சோத்தரிக்கிறோம், கல்வாரி அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறான் அர்த்தம். கையை தட்டி நல்ல வாயை திறந்து தேவ பிரசன்னம், தேவ கிருபையில் இருக்கு. அப்படியே எனக்காக அவர் பாடுபட்டாரே, எனக்காக சிலுவையை சுமந்தாரே, எனக்காக அவமானப்படுத்தப்பட்டாரே, அந்த காரியம் ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்ப ஏன் மாம்சத்தில் முடிவு போறீங்க தெரியுமா? அந்த தரிசனம் போயிருச்சு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் இப்ப அந்த தரிசனம் இல்லை, பாடுகள் இல்லை. எனக்காய் பாடுபட்ட இயேசு அந்த அந்த எண்ணமெல்லாம் இப்ப போச்சு. இப்ப வேற ஒரு மயக்கம் உள்ள சுத்துது. ஜெபம் இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை,
வேற மாதிரி ஆயிட்டான் பையன். அந்த பொண்ணு வேற செல்லம்மா தான். ஏன் இந்த பொண்ணு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவேன், என்ன இப்போ இப்படி இருக்கு? இந்த பையன் எப்படி சர்ச்சுக்கு வந்தான், இப்போ இல்லையே. அந்த பிரதர் முன்னாடி அவ்வளோ உற்சாகமாக இருந்தார், இப்போ இல்லைன்னா வேற ஒரு மயக்கம், உலக மயக்கம், வேலையை குறித்த மயக்கம், பொண்டாட்டின் மேல மயக்கம், புருஷன் மேல மயக்கம், பிள்ளையின் மேல மயக்கம், ஆஸ்தியின் மேல மயக்கம், உலகத்தின் மேல மயக்கம், உலக வேலையின் மேல் ஒரு மயக்கம். எந்த நேரமும் வேலை வேலைன்னே சொல்றான். என்ன இது கூத்தா இருக்குது? உனக்கு வேலை கொடுத்தவரே இயேசு, அவருக்கே வேலை இருக்குது, வேலை இருக்குது. எத்தனை காலம் நீ சொல்லுவ, எத்தனை காலம் நீ சொல்லுவ? நீ உடம்பு நல்லா இருக்க போய் தானே முறுக்கின்னு போற வேலைக்கு. நீ உடம்பு பாழப்பட்டா நீ வேலைக்கு போய் உட்காந்து ஃபைலை நீ ஸ்கைன் போடுவேன். நீ என்ன நான்சென்ஸ் மாதிரி நம்ம பண்றோம். நாமளா சில தள்ளோங்க. இன்னைக்கு இருக்கிற பலம் நாளைக்கு இருக்குன்னு நீ கற்பனை பண்ணாத. நம்முடைய பலத்தின் நம்முடைய பலனா இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு வேலை செய்வேன், நாளைக்கு வேலை செய்வேன், நாளைக்கு போவேன்னு நீ நினைப்பானா? உன்னை போல ஃபூலிஷ் யாருமே கிடையாது. நீதான் ஒதுக்கணும். சும்மா எங்காட்டி ஆண்டவுடைய காரியத்தில் இந்த கடைசி காலத்தில் வேலையை காரணம், அதுக்காக நீ வேலையே செய்யாதன்னு டீச் பண்ணல. ஓவரா போற நீ. எதுக்கோ உலக காரியத்துக்கு அந்த வேலையின் நடுவிலும் அது உள்ள பூர்ணலான்னு எப்படி பார்க்குற? ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் மட்டும் நீ ஜகா வாங்குற. என்னது உன்னை குறித்து என்ன கர்த்தருக்கு ஐடியா இருக்கும்? இந்த மயக்கம். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி உனக்கு ஒரு தரிசனம் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையில் பாருங்க, பிதாவே உம்முடைய கையில ஆவி என்ன செய்யறேன் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா, ஆவியில ஆரம்பம் பண்ணி ஆவியிலே அதை முடிக்கிறார். ஒரு வயசான தாத்தா இயேசுநாதருடைய சிலுவையை பாடி, இயேசுநாதர் இப்படிலாம் பாடுபட்டார் அப்படின்னா, ஒரு தாத்தா சொல்றாரு, அவர் ஜாதகத்தில் அப்படி இருக்கும் போல. யார் சொல்றா? சொல்லுங்க. காலில் ஆணி கையில் ஆணி அடிச்சு பண்ணனே, இயேசுநாதருடைய ஜாதகம் அப்படிங்க. பேரன் சொன்னானா, தாத்தா ஜாதகம் இல்லை, நம்ம பாதகத்தினால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். புரியுதா புரியலையா? ஜாதகம் கிடையாது, ஏன் பாதகம். கையை தட்டவே மாட்டீங்களே நீங்க. என் பாவத்தின் நிமித்தம், என் அக்கிரமத்தின் நிமித்தம், என் அநியாயங்களின் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்துல ஸ்தேவானை குறித்து நான் வேக வேகமா சொல்லிடுறேன். இந்த ஸ்தேவான் பாருங்க, அவனுடைய முடிவும் ஆண்டவருடைய அந்த முடிவுக்கு ஒப்பனையா அவன் வாழ்ந்தான். எக்ஸாம்பிளாக ஸ்தேவான் இருந்தான். பைபிள் சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரண தருவாயில இயேசு என்ன சொன்னார்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 7:60 அந்த மரண தருவாயில ஸ்தேவான் சொல்லுகிறான், தன்மேல் கல்லெறிகிறவர்களை குறித்து சொல்லும் போது, இவர்கள் மேல் இந்த குற்றம் சுமராதிருப்பதாக மன்னிக்கிறான். இயேசு முடிச்ச மாதிரியே ஸ்தேவான் முடிக்கிறான். சுமத்தாதரும் மரண தருவாயில இயேசு கடைசி வார்த்தையை சத்தமிட்டு சொன்னார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முடிக்கும் போது கூட கம்பீர சத்தமா முடிக்கிறார். ஐயோ நான் செத்து போறேன்னு முடிக்கல. எப்படி முடிக்கிறாரு? சத்தம். இதுக்கு முன்னாடி அவர் போட்ட எல்லா சத்தத்தை விட அவர் முடிக்கும் போது போட்டாரே ஒரு சத்தம். அதை பைபிள் மகா சத்தம் என்று சொல்லுகிறது. அதுபோல ஸ்தேவான், அதை குறித்து நம்ம லூக்கா 23:46 பார்த்துட்டோம். ஆனா அப்போஸ்தலர் 7:60 பாருங்க. 7:60 நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் சொன்னான்னு பைபிள் சொல்லுது. சாகும்போது கூட ஸ்தேவான் என்ன சத்தத்தோடு செத்தான்? உரத்த சத்தம். சபையில் நம்முடைய வாயில சத்தமே வர மாட்டேங்குது. என்ன இங்க என்ன சினிமா கச்சேரி நடக்குது?
ரசிக்கிற இடமா இது? இது ரசிக்கிற இடம் கிடையாது. உன் வாயை திறக்கிற இடம், உன் தொண்டையை கத்தரிக்காய் திறக்கிற இடம், இயேசுவுக்காய் சத்தமிடுகிற கூட்டம், கையை தட்டி இயேசுவுக்காக சத்தமிடுகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. அப்படிதான் மரண தருவாயில் ஸ்தேவான் என்ன செய்தான் பாருங்க. அப்போஸ்தலர் 7:59, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. என் ஆவி என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்தேவானுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாயின்னு வரும். ஸ்தேவானை பற்றி அறிமுகத்தில் ஸ்தேவானுடைய முடிவை பாருங்க. இயேசுவே என் ஆவி என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். இயேசு அப்படிதான் லூக்கா 23:46 சொன்னார். இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்றார். அப்போஸ்தலர் 7:59 நம்ம அதை பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 7:59 பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அதில் அப்பொழுது என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னாரே, எப்பொழுது? ஒரு கேள்வி, எப்பொழுது? இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் சொன்னாரே, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சொன்னார், எந்த சூழ்நிலையில் சொன்னார்? அப்போஸ்தலர் 7:54 மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே சொன்னான். கவனிக்கணும் சார். ஸ்தேவான் சும்மா சர்ச்சில் இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்ல, இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு. டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து என்ன கடிக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. அந்த டைம்ல சொல்றான், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். உங்களை பார்த்து எவனா பல்ல கடிச்சானா நீ மறுபடியும் அவன் எலும்ப ஓடிக்கிறதுக்கு நீ வேலையை பார்ப்ப. அவனை பார்த்து மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிற அந்த சூழ்நிலையிலும் அவன் பதறாமல் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னப்பட்ட நேரம் எந்த நேரம்? அப்போஸ்தலர் 7:57 பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவன் மேல் பாய்ந்த நேரம். பாய்கிறார்கள். ஸ்தேவான்கிற ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பாய்கிறது. அந்த டைம்ல சொல்ல, இயேசுவே என் ஆவியை, என்ன ஃபினிஷிங் பாருங்க, எப்படி முட்டிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம லைஃப் இப்படி இருக்கணும். என் மேல எத்தனை பேர் பாஞ்சி படையெடுத்து வந்தாலும் கத்தரை விட்டு என் உள்ள அசையவே அசையாது என்கிற ஒரு ஹல்லேலூயா. என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்ன என்ன சூழ்நிலையில் அவர் சொன்னார்? அப்போஸ்தலர் 7:58 அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நேரம். தள்ளிக்கிட்டு போறாங்க அவனை, பட அப்படின்னு தள்ளுறாங்க அவனை. உன்னை யாராவது தள்ளனா நீ கத்தருக்குள்ள இருப்பியா? சர்ச்சில் இருக்கிற யாரே சும்மா அப்படி பாங்கன்னு தள்ளி விட்டான், அவ்வளோதான். ஒன்று அவனை ஒழிச்சு கட்டுருவேன், இல்லை நீ ஏசுனால விட்டே ஒழிஞ்சு போயிடுவேன். ஏதாவது ஒரு ஒழிவு நடக்கும். இது இல்லைங்க, இதுக்காக நம்ம பரிசுத்த ஆவியை பெறலைங்க. என்னை எத்தனை பேர் தள்ளினாலும் சரி, கத்தரை விட்டு நான் போக மாட்டேன். கையை தட்டி வாயை திறந்து எத்தனை பேர் என்னை தள்ளினாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் பேசினாலும் என் மாம்சம் வராது. செய்தி கேட்கும் போது கையை தட்டிறீங்க, ஆமேன்னு சொல்றீங்க. நிஜ வாழ்க்கையில கோட்டை விட்டுறோம், மூஞ்சி மாறுது. பைபிள் சொல்லுது எல்லாரும் திட்டினாங்களாம். ஸ்தேவானின் முகமோ தேவதூதனின் முகத்தை போல என்ன செய்ததான், பிரகாசித்தது. என்ன பிரசன்னம் பாருங்க. என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அவர் சொன்ன நேரம் என்ன நேரம் தெரியுமா? அப்போஸ்தலர் 7:51 எல்லாரும் அவன் மேல் கல்லெறிகிற ஒரு நேரத்தில். எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறான். மண்டை மேல, கால் மேல, கை மேல, வயிற்று மேல, நெஞ்சு மேல கல்லா விழுது. அந்த நேரம் சொல்றான், பிதாவே ஏசப்பா என் ஆவியை ஏற்றுக்கொள்ள. என்ன ஃபினிஷிங் பாருங்க. ஸ்தேவானுடைய முடிவு. நான் இன்னொரு 4 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க, ஒரு 5 பாயிண்ட். ஸ்தேவான் முடிக்கும் போது அவன் என்ன, அவனுடைய ஸ்ட்ரக்சரை நான் சொல்றேன் பாருங்க. ஸ்தேவான் முடிக்கும் போது அவன் ஸ்ட்ரக்சர், அவன் முடிக்கும் போது தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிக்கும் போது அந்த நேரத்தில் அவன் யாராயிருந்தான்?
7:55 அப்போஸ்தலர் பரிசுத்தாவியிலே நிறைந்து நிற்கிறான். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஸ்தேவான் முடிக்கும் போது எப்படி நிறையிறான்? சத்தமா சொல்லுங்க, ஆவியிலே நிறையிற. அதுக்கு தான் சொல்றேன், பரிசுத்தாவியை பெற்றவனால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். கையை தட்டிரணும். நீங்க பரிசுத்தாவி இல்லைன்னா இந்த குவாலிட்டி உனக்கு வராது. நம்ம மாம்ச பலத்தில் இதெல்லாம் செய்யவே சான்ஸே கிடையாது. பரிசுத்தாவி இருந்தா தான் நம்ம இப்படிலாம் உபயோகப்படும். அதனால்தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கோ. மாம்சத்தில் இருந்தா உனக்கு கோவம் வந்துடும். ஆனால் பரிசுத்தாவி உள்ள இருந்தா சொல்லுவார், கோவப்படாத அமைதியாக டக்குன்னு பேசுறாத, நிறுத்துன்றார். உள்ள இருந்தா அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அதான் பாடுறோம். அவர் கண்ட்ரோல் பண்ணி உன்னை நடத்துவார். கோவம் வந்தாலும் அவர் உள்ள கண்ட்ரோல் பண்ணுவார், உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுற ஆவியானவரே உன்கிட்ட இல்லைன்னா நீ நல்லா இருப்ப. திடீர்னு யாருன்னா பேசிட்டானா அதுகள் தான் அவ்வளோதான் மாம்சத்தில் இருக்கிற வார்த்தை. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அசிங்கமான வார்த்தை எவ்வளோ இருக்குதோ அவ்வளவும் என் வீட்டுக்காரன் பேசுகிறான். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள அசிங்கமான வார்த்தை வரலாமா? ரட்சிக்கப்பட்ட வாயிலிருந்து துன்மார்க்கமான வார்த்தை வரலாமா? அப்படின்னா நீ இன்னும் மாம்சம் உள்ள குடிகொண்டிருக்கு. எப்படி வரலாம்? அப்படி ஒருத்தன் அசிங்கமா ஒருத்தன் பேசுறானா அவன் ரட்சிப்ப நான் சந்தேகப்படுகிறேன். அவன் எவனா இருந்தாலும் சரிதான். அப்போ எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிற ஒரு நேரத்தில் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைய கையை தட்டி வாயை திறந்து, அசுத்த பாஷை அல்ல, வேறொரு பாஷை அல்ல, ஆவியிலே நிறைந்து அந்த முடிக்கும் போது எப்படி முடிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 7:55 வானத்தை அன்னார்ந்து பார்த்து இயேசு நிற்கிறதை இதான் அவருடைய முடிக்கும் போது அவருடைய ஸ்ட்ரக்சரை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முடிக்க போறாரு. அவருடைய பார்வை எப்படி இருக்குது? எவன் ஐயோ இவன்லாம் இருக்கிறான், நான் மட்டும் சாப்பிட்றானா அப்படி பார்க்கல. வானத்தை அன்னார்ந்து பார்த்து இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். நான் நிறைய சொல்கிற டைமில் எனக்கு முடியுது. அவன் ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 7:56 அதோ வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். ஜீவன் போயிட்டு இருக்குங்க, ஆனால் தரிசனம் மாறலை. திறந்திருக்கிற வானத்தை பார்க்கிறான். 7:59 ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் சாகும்போது கூட ஆராதிக்கிறாங்க. அவன் கல்லெடுத்து அடிக்கிற சபையில் தொழுது கொள்றதெல்லாம் பெருசு இல்லை. தொழுது கொள்ளவே முடியாத இடத்தில் ஸ்தேவான் பிரசன்ட் டென்ஸ்ல வருது பாருங்க. தொழுத போதல்ல, தொழுது கொண்டே இருக்கையில் தொழுது கொண்டே இருக்கிறான். இந்த முடிவு பாருங்க, இந்த மாதிரி முடிவு நம்ம முடிவா இருக்கணும். அவன் ஜீவன் எப்படி போச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்கால் படியிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. இதே சபையில் ஒரு அம்மா ஆராதனை வேலை முடிஞ்சிருச்சு. ஆராதனை நாசத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா முட்டி போட்ட மாதிரியே இருக்குது. இப்படி நாடலாம் அப்படி முட்டி போட்ட மாதிரியே இருக்குது. சர்ச்சைக்கு வந்து எல்லாரும் இப்போ சங்கீதம் வாசி வேணுமோனா அதே பொசிஷன்லேயே அந்த அம்மா இருக்குது. என்னடா இது எல்லாம் ஏந்து நிற்கிறாங்க, இந்த அம்மான்ட்டு இப்படி தட்டுறாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஜீவன் போயிடுச்சு. முழங்கால்லையே அந்த அம்மாவுக்கு ஜீவன் போச்சுன்னா இன்னும் நினைச்சு பார்க்குறேன், அது இந்த சபையில் நடந்தது. அது எத்தனை பாக்கியமான மரணம், எத்தனை பாக்கியமான முடிவு. கையை தட்ட வாலிப தம்பி, அப்படியே நின்று பார்த்து நிற்காத. தட்டு, வாயை திறந்து ஏதாவது சொல்லு. வாயை திறந்து கையை தட்டி ஏதாவது பண்ணு. உக்காண்டே இருக்காத. ஒரு நிமிடம் கையை தட்டுங்க. நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே உண்மை போல நாங்கள் முடிக்கும்படி ஒரு நிமிஷம் கையை தட்டு. நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். நல்ல கையை தட்டுங்க, வாயை திறங்க. ராதா காபா துர்ரா காதா நாம ரிபாலா சுகமந்தராலா பாதுரா. நான் நிறைய விளக்கல, நான் வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நான் பல நேரம் பேசுகிறேன், என்னை பற்றி தெரியும். நான் நேரம் கருதி நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்குள்ள ஆவியானவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். நான் நம்புகிறேன். ஆவியானவர் கையில் நான் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நான் போகிறேன். இந்த வாரம் முழுக்க இதெல்லாம் சிந்திங்க. இயேசு முடித்தது போல அந்த ஸ்தேவான் முடித்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும்ப்பா.
எல்லாரும் அப்படியே எழுந்துடலாமா? அந்த அந்த பிரசன்னத்தோட எழுந்து நிக்கலாமா? சோத்திர ரகபா துரலாபா. ஹalleluya ஹalleluya. அப்படியே எழும்பி நில்லுங்க, வேகமா டக் 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 நில்லுங்க. சோத்திரம். நிக்கும் போது அங்க இங்க பார்க்காதீங்க, அந்த பிரசன்னத்தை கலைச்சிடாதீங்க. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் இயேசுவே, தேவ பிரசன்னம் 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 ஆமென். தேவ பிரசன்னம் நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே. ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே. சத்தத்தை உயர்த்து. ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் சத்தமா பாடுங்க. உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் Glory. உம்மை பிரியேனையா. ரத்தமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே Glory. சாட்சியாய் வாழ்வே. நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே சத்தத்தை உயர்த்து. இயேசு நாதா ஆராதனை ஹalleluya. ஆராதனை. ரத்தமே ரத்தமே இயேசு நாதா ஆமென் ஆராதனை. ஆமென். ஆராதனை. இன்னொரு முறை எத்தனை இன்னல்கள் பாடுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. தயவு செய்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. ஸ்தோத்திரம். நிச்சயம் நிச்சயம். கையை உயர்த்தி ரட்சகரே ரட்சகரே சுனா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே